நாகராஜா, எங்கே நாகராஜா இருக்க? உனக்காக பால்ல முட்டை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். வா நாகராஜா. நாகராஜா வந்துட்டியா? நாகராஜா, இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையே, உனக்கு ஜுரம் எல்லாம் விட்டுச்சாட்டம் இருக்கு. இப்போ உன் காயம் எல்லாம் ஆறிடுச்சு போல இருக்கு. நீ நல்லா ஆயிட்ட நாகராஜா. எங்க ஒரு வாட்டி நல்லா ஃபர்ஸ்ட் மாதிரி படம் எடுத்து காட்டு பாப்போம். அப்படிதான் அப்படிதான், இன்னும் நல்லா நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணு நாகராஜா. அப்படிதான் அப்படிதான், அப்படியே ஆடி காட்டு பாப்போம். லெஃப்ட் சைடு ஆடு. எங்க ரைட் சைடு ஆடு. இப்போ லெஃப்ட் ரைட் நல்லா ஆடணும், சரியா? அப்படிதான் 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 அப்படிதான். லெஃப்ட் ரைட் நல்லா ஆடு. லெஃப்ட் ரைட். சூப்பர் 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 நாகராஜா, நீ நல்லா ஆயிட்ட நாகராஜா. சரி, இப்போ நீ நல்ல புலியா இந்த பாலை குடி. நாகராஜா, உன்னை வச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு நாகராஜா. எப்போ எங்க அம்மா உன்னை பாப்பாங்க, எப்போ என்ன அடிப்பாங்கன்னு ரொம்ப பயமா இருக்கு நாகராஜா. என்ன அடிச்சா நான் தாங்கிப்பேன், உன்னை அடிச்சா உன்னால தாங்க முடியுமா நாகராஜா? பாரு, ஏற்கனவே உன்னை அம்மா அடிச்சதுனால உன் உடம்பு ஃபுல்லா எவ்வளோ காயம்னு, உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். பாவம் நாகராஜா நீ. அம்மா உன்னை அடிச்சதுக்காக ரொம்ப சாரி நாகராஜா, சரியா? நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா நினைக்காத. நீ தான் இப்போ நல்லா ஆயிட்டல்ல, நீ போ நாகராஜா. நான் டெய்லி உன் புத்துக்கு வந்து உனக்கு நான் பாலும் முட்டையும் வைக்கிறேன், சரியா? சரி, நீ போ நாகராஜா. என்ன நாகராஜா போக மாட்டேங்கிற? பாலதான் நீ குடிச்சிட்டல்ல, நீ கிளம்பு நாகராஜா. இங்க பாரு, நீ வர வர நான் சொல்ற பேச்செல்லாம் ஒழுங்கா கேட்க மாட்டேங்கிற. ஏற்கனவே எங்க குடும்பத்துக்கு ஆபத்து கொடுக்கறவங்கள நான் உனக்கு அடையாளம் காட்ட சொன்னேன், நீ அதுவும் காட்டல. அவங்கள எனக்கு அடையாளம் காட்டியிருந்தா நீ வந்த வேலை முடிஞ்சிருக்கும்ல. நீ பத்திரமா உன் புத்துல இருந்திருக்கலாம். என்னது, இப்போ காட்டுறியா? சரி, எங்க யார் அந்த கெட்டவங்கன்னு அடையாளம் காட்டு பாப்போம். என்ன நாகராஜா, கெட்டவங்களை அடையாளம் காட்டுறேன்னு சொல்லிட்டு எங்க போற? என்ன நாகராஜா இங்க வந்து நிக்கிற? என்ன நாகராஜா பண்ற? அது எங்க அம்மா போட்டோ. கெட்டவங்க யாருன்னு கேட்டா எங்க அம்மா போட்டோவை கொத்துற. அது எங்க அம்மா நாகராஜா. கெட்டவங்களை அடையாளம் காட்டுனா எங்க அம்மாவே கொத்தி கொத்தி காட்டுற. அதுக்கு என்ன அர்த்தம்? எங்க அம்மா தான் கெட்டவங்கன்னு சொல்ல வரியா? உனக்கு மண்டையில அடிபட்டதுல இருந்து மர கழந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாத நாகராஜா, அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். வேணா நாகராஜா, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க போட்டோவை கொத்தாத, அப்புறம் நான் உன் பேச்சு விட்டுருவேன். அஞ்சலி, அஞ்சலி எங்க இருக்கா?
நகராஜா பாட்டி கூப்பிடுறாங்க, நீ போயிடு நகராஜா. பாட்டி வராங்க, நீ போயிடு. அஞ்சலி எங்க இருக்க? நகராஜா போயிடு நகராஜா. நகராஜா போயிடு. பாட்டி வராங்க நகராஜா, போயிடு. அஞ்சலி 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 எங்க இருக்க? This is pencil. ஏய் அஞ்சலி, என்னடி தனியா உட்காந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இல்ல பாட்டி, எக்ஸாம் வருதுல்ல, அதான் சொல்லிக்கிட்டே படிச்சிட்டு இருந்தேன். படிச்சிட்டு இருந்தியா? சரி, வந்து சாப்பிட்டு அப்புறமா படிக்கிற வேலையை பாரு. நீ சாப்பிடாம உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்க அப்பா என்ன பிடிச்சி திட்டுவான். சரி பாட்டி. ஆமா, என் செல்போனை வச்சு கேம் விளையாடிட்டு இருந்தல, எங்க அது? அது டிவி பக்கத்துல தான் பாட்டி வச்சேன். சரி, சீக்கிரம் வந்து சாப்பிட்டு அப்புறம் படி. நீயா? ஆமா, நானே தான். உனக்கெல்லாம் ஒரு டைமிங்கே இல்லடா. நைட்டு தூங்க போகும்போது கூட என் பெட்ரூம்ல வந்து நிக்கிற. நியாயமா? நீ நைட்டு 12 மணி வரைக்கும் தூங்காம குட்டி போட்டு பொண்ணு மாதிரி ஏன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? டேய், நான்லாம் ஒரு காலத்துல 10 மணி ஆனாலும் பஞ்சு முத்தல டீப் ஸ்லீப் ஆயிடுவேன். தாரா கூடயும் சோட்டா பீம் கூடயும் கனவுல பறந்துக்கிட்டு இருப்பேன். ஆனா எங்க அப்பா இந்த வீட்டை விட்டு போன உடனே அவரோட சேர்ந்து என் தூக்கமும் போச்சுடா. எங்க அம்மா அவர் தேடி போன உடனே அதோடு சேர்ந்து என் படிப்பும் போச்சு. எங்க பாட்டி மிகப்பெரிய வெள்ளியா இருந்தாலும் எப்பவுமே லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அது கூட இப்போ ஓரமாக உட்காந்து 24 ஹவர்ஸும் அழுதுகிட்டே இருக்குடா. கஷ்டம் இருக்கும்போது சோகம் இருக்கும்போது எப்படி எனக்கு தூக்கம் வரும்? நீ சொல்லு. இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது? ஒன்றும் புரியல. நீ நல்லவனா மாறிட்டே வர, அதுக்குள்ள உனக்கு புரியலையா? நானா நல்லவனா? போடாது. நான் இது வரைக்கும் யாருக்குமே நல்ல இதெல்லாம் செஞ்சதே இல்லைடா. அண்ணா, இப்போ உன் குடும்பத்துக்கே நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கே, நீ என்ன சொல்ற? ஆமாடா, ஃபஸ்ட்டெல்லாம் நீ உங்கள் அப்பா பேச்ச கேட்க மாட்டேன். உங்கள் அம்மா சொன்னாலும் நீ படிக்கவே மாட்டேன். உங்கள் பாட்டி சொல்கிற பேச்ச மதிக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ உன் குடும்பத்தை நினச்சி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற நல்ல பையனாகிட்டே. வாட் யூ சேஞ்ச் அவர் ஹஸ்பண்ட் கலக்கிற? டே, என்ன வெறுப்பேத்துறியா? எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுனா அவர் பிள்ளை நான் ஃபீல் பண்ண மாட்டேனா? ஆனாலும் நீ ஓவராக ஃபீல் பண்ணுறப்பா. சாமிகிட்ட வேண்ட உங்கள் அப்பாவுக்காக நீ முருகனை கூப்பிடுற. உண்மையிலேயே நீ பேர் சொல்லணும் பிள்ளை தான்டா. அப்படியே தூக்கி போட்டு மெதிக்க போகிற. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தான் தருது? என் மன கஷ்டம் உனக்கு விளையாட்டா போச்சா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. நிஜமாவே உன் கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கு தான் வந்தேன். டேய், என் கஷ்டம் ஒன்று ஷேரிட்டில் அனுப்புகிற விஷயமா? உன்ட்டு சொன்ன உடனே சரியாருமா? முடிஞ்சானு ஹெல்ப் பண்ணு, இல்லை இடத்த காலி பண்ணு. என்னடா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டேன்? நான் மனசாச்சு, எல்லா மனசாச்சேடா. உன்னால் செல்வியான்ட்டை கண்டுபிடிக்க முடியுமா? டேய், உங்கள் அப்பாவாலே அவங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு கோவிலில் அவர் வேண்டிகிட்டு இருக்கார். அப்புறம் நான் மட்டும் எப்படி அவரை கண்டுபிடிக்க முடியும்? ஆமாம் இல்லை, மனசாட்சி சொல்கிறதும் கரெக்டு தான். இந்த மாதிரி ஒரு நிலமை பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி கூட வரவே கூடாது. டேய், எனக்கு ஆதரவு சொல்றியா இல்லை இந்த அசிங்கப்படுத்துறியா? சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. இல்லையே, உன் பேச்சில் ஒரு நக்கல் தருது. உன் மனசாச்சாச்சு.
வேற எப்படி பேசுவேன்? சரி, எங்க அப்பா பிரச்சனைக்கு நான் தான் தீர்வு. அது சொல்லு. அதை நினச்சிதான்டா உன் மனசாச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்னடா சொல்கிற? ஆமாடா, எப்போவுமே எனக்கு உண்டான காயம் தன்னால் ஆயிரும். ஆனால் இப்போ உங்கள் அப்பா போய் 1 மாதம் ஆச்சு. பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்க மாட்டேங்குது. காயத்துக்கு மருந்தும் இல்லை, ஆறவும் மாட்டேங்குது. காயம் ஆறலைன்னா பேண்டேஜ் போடுறா. அதாவது என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். தம்பி, உன் காயத்தோட உங்கள் அப்பா மனசில் பட்ட காயம் அதை விட பெருசு. எங்கள் அப்பா மனசில் காயமா? ஆமாடா, அவர் காலேஜ் டைமில் லவ் பண்ணார் அந்த செல்வி ஆண்டி. அவங்க ஏற்பட்டின காயம் டேய், அது நடந்து 5-6 வருஷம் ஆச்சு. இன்னுமான அந்த காயம் ஆறாமல் இருக்கும். அது என்ன உலகத்தலா மாடியில் போட்ட உடனே காயறதுக்கு? அது காதல்றா. டிவியில் சினிமாலாம் நீ பார்த்ததில்ல? எம்ஜிஆர்லேருந்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் காதலே இல்லாத ஒரு ஹீரோவே இல்லைடா. தமிழ் சினிமாவுக்கு ஒரு இதய முறையில்னா ஜி தமிழுக்கு மைக் மோகன், விஜய் முரளி, இது எல்லாமே உங்கள் அப்பா தான்டா. அப்படிலாம் சொல்லாதடா. எங்கள் அப்பா எனக்கு திரும்ப வேணும். அவர் வீட்டுக்கு வரணும்டா. என்கிட்ட மறுபடியும் விளையாடணும். எங்கள் அம்மா கூட மறுபடியும் அவங்க சண்டை போடணும். அவர் சத்தத்தை நான் கேட்கணும்டா. புள்ள பாசத்தோட காதலன அவ்வளோசாங்கடா. சரி, இந்தியாவிலே அழகான பில்டிங், ஸ்ட்ராங்கான பில்டிங் ஒன்று இருக்குது. அது என்னன்னு ஒன்று தெரியுமா? சொல்லு பார்ப்போம். ரிப்பன் பில்டிங்கா? டேய், இந்தியாவில் சொல்கிற அப்போ எல்ஐசி பில்டிங்கா? நீ அப்படியே போ. உன்கிட்ட கேள்வி கேட்டா வேலைக்காகாது. பதில் நானே சொல்லிடுறேன். அது தாஜ்மஹால், அது காதலை கோட்டை. உங்கள் அப்பா மாதிரி ஒரு காதலை கட்டினது. அப்படியா? ஆமாடா, இன்னும் வரைக்கும் அது நிலச்சி நிற்கிது. காதல்னா அப்படிதான்டா. காதல்னா இப்படிதான்னு டீயா சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீ கேட்கலையா? ஏய், அந்த கருமை எப்படி வேணா தூது போட்டோம், நமக்கு என்ன? எனக்கே எங்கள் அப்பா திரும்ப வேணும். அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். எங்கள் அப்பா உனக்கு திரும்ப கிடைக்கணும்னா அதுக்கு செல்வி ஆண்டி முதல்ல கிடைக்கணும். எப்படி கிடைப்பாங்க? எங்கள் அப்பா தான் கோவிலே இருக்காரு. அப்போ அவரு தேடுறவங்களும் கோவிலில் இருக்க பைப் இருக்குல்ல, நல்லா பேசுகிற போனி, அவங்க பக்கத்துல இருந்தாலும் எங்கள் டாடிக்கு தான் கண்ணு தெரியாது. அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பாரு? ஆமாம் இல்லை, ஊருக்குள்ளே இருக்கிற 1000 பிரச்சனைகளை பார்த்துருக்கேன். ஆனால் உங்கள் அப்பாவோட பிரச்சனை மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா, அதுவும் காதல் பிரச்சனையா, ஃபேமிலி பிரச்சனையா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைடா. உன் பிரச்சனை நான் இல்லை, அந்த ஆண்டவனே வந்தாலும் தீர்க்கவே முடியாது. அப்போ இந்த பிரச்சனைக்கு உன்கிட்ட தீர்வு இல்லை, அப்படிதானே? சத்தியமா இல்லைடா. அப்போ சும்மா தான் நீ வந்திருக்க இல்லை? ஆமாம், டைம் பாஸ்க்காக உன்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். இப்போ புரியுதா? அவ எதுக்கு மனசாட்சி கொள்றாரு? ஒன்னா இதுக்குள்ளே போயிட்டியா? ஒரு நாள் நீ பார்த்து அவனுக்கு இருக்குடா அவனுக்கு. அம்மா, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. போ. வாங்க ஃபாதர். வாங்க சார். வாங்க 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 ஃபாதர். வாங்க ஃபாதர். ஹை ஃபாதர். அஞ்சலி, எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஃபாதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கௌதம். உங்க உடம்பு எப்படி இருக்கு? ஏதோ ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கேன். உட்காருங்க ஃபாதர். உட்காருங்க ஃபாதர். ஃபாதர்,
காஃபி டீ ஏதாவது? வேண்டாம்மா, எனக்கு எதுவும் வேணாம். சர்ச்சில் எனக்கு நிறைய வேலை இருக்கு. பிரியா ரொம்ப அவசரம், ஒரு 5 நிமிஷம் குழந்தைக்காக வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால தான் நான் இங்கே வந்தேன். என்ன பிரியா உங்களை கூப்பிட்டாளா? ஆமா, நான் தான் ஃபாதர் அவசரமா இங்க வர சொன்னேன். எதுக்கு? பாவம் ஃபாதர், அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் 2 வாட்டி நமக்காக டைம் ஒதுக்குனாரு. ஆனா நீ அவரை போய் பார்க்கல. அதனாலதான் ஃபாதரே ரெக்வெஸ்ட் பண்ணி இங்க வர சொன்னேன். ஆமா ஃபாதர், நீங்க சொன்னாதான் அவன் கேட்பான். இல்லைன்னா ஆபீஸ் வேலைன்னு இவன் அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். என்ன கேட்கணும்? பாருங்க ஃபாதர், தெரியாத மாதிரியே கேக்குறாரு. நீங்க எத்தனை வாட்டி அவருக்கு ஃபோன் பண்ணி அஞ்சலிக்கு கையெழுத்து போட்டு பத்திரமா அவங்க அம்மா கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஓ, அப்படி போதா கதை? இதுக்குதான் இவ ஃபாதரை கூப்பிட்டுருக்காளா? செஞ்சார பாத்தீங்களா? எப்ப கேட்டாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்களே அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க ஃபாதர். குழந்தைய அவங்க அம்மா கூட அனுப்ப வேண்டியது எவ்வளோ முக்கியம்னு அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க ஃபாதர். குழந்தைய பத்திரமா அவங்க அம்மா கூட அனுப்புறதுக்கு நீங்கள் தயாராயிட்டீங்கன்னா அஞ்சலியை உடனே அனுப்பிடலாமே. நான் கையெழுத்து போட்டுறேன், நீங்களும் கையெழுத்து போட்டுருங்க. த ப்ரொசீஜர் இஸ் வெரி சிம்பிள். குழந்தை அந்த ஊருக்கு போய் சீக்கிரம் படிப்பை ஆரம்பிக்கணும்ல. ஆமாங்க சார், ஃபாதரே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன இருக்கு? நீங்கள் கையெழுத்து போட்டீங்கன்னா நான் அஞ்சலியை கூட்டிகிட்டு போயிடுவேன். ஏய், நீ வேணா பாரு, நிச்சயமா கௌதம் ஃபாதரை ஏத்து பேச மாட்டான். இப்ப இவனே கையெழுத்து போட்டு அஞ்சலி அனுப்பி வைப்பான். எப்படி என் ஐடியா? சூப்பர் டி. வக்கீல் சார், நம்ம அஞ்சலியோட அடாப்ஷன் டாக்குமெண்ட்டை கொஞ்சம் எடுங்க. தேவையில்லை ஃபாதர். என்ன சொல்றீங்க கௌதம்? அடாப்ஷன் ரூல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது ஃபாதர். ஏன் கௌதம், என்னாச்சு? ஏன்னா இப்போதைக்கு நான் கையெழுத்து போட்டு அஞ்சலி நான் எங்கேயும் அனுப்புறதா இல்லை ஃபாதர். என்ன இவன் எல்லாம் முடிகிற நேரத்தில் இப்படி சொதப்புறான்? அம்மா, என்னடி இவன் ஃபாதரே எதிர்த்து பேசுறான்? என்ன கௌதம், நீ வயசுல எவ்வளவு பெரிய ஒரு ஃபாதர், உன்னை என்னையும் மதிச்சு நம்ம வீடு தேடி அவரு நம்ம அஞ்சலிக்காக வந்திருக்காரு. அவரையும் எதிர்த்து பேசுற? என்ன கௌதம், அஞ்சலி அவங்க அம்மா கூட அனுப்புறதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃபாதர். அப்புறம் ஏன் கௌதம் கையெழுத்து போட தயங்குறீங்க? இப்போ பாம்பு பிளாஸ்ட் அது இதுன்னு சொல்லி என் குழந்தைய சுற்றி 1000 ஆபத்து இருக்கு. இவளை தனியாக ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது ஃபாதர். இந்த மாதிரி நிலைமையில நான் எப்படி அவளை எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் ஊருக்கு அனுப்புறது? கௌதம், ஃபாதர் தான் வந்துட்டார்ல, அஞ்சலிய பத்திரமா பாத்துக்கிறதுக்கு அவங்க அம்மாவும் அவ கூட எப்பவும் இருக்க போறாங்க. இப்ப எதுக்கு நீ தயங்குற? குழந்தையோட படிப்பு பத்தியாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஜூன் மாசம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. திரும்பவும் அவ புது ஸ்கூல்ல சேர்ந்து ஸ்கூல் வேற அவளுக்கு செட் ஆகணும்ல. வாயை மூடு. அஞ்சலி எப்போ எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் ஃபாதரை காண்டாக்ட் பண்ணல. அப்போ கௌதமோட சம்மதம் இல்லாம தான் என்னை இங்கே வர சொன்னீங்களா பிரியா? அது வந்து ஃபாதர். என்னங்க இது? எவ்வளோ முக்கியமான விஷயம் இது. ஆல்ரெடி ஃபாதர் ஹார்ட் பேஷண்ட் வேறு. அவரை நீங்கள் இப்படி தொந்தரவு பண்ணலாமா? அது வந்து சார், நம்மளுக்குள்ளேயே குழந்தைய அனுப்புறதுல இவ்வளோ பெரிய குழப்பம் இருந்ததுன்னா நாம் எப்படி லீகலாக அந்த குழந்தைய அவங்க அம்மா கூட அனுப்பி வைக்க முடியும்? கௌதமோட கையெழுத்து இல்லாமல் எதுவுமே செல்லாது. ஏன் கௌதம் இப்படி பண்ற நீ? சார், என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வேண்டாம். என் குழந்தைய நான் நிச்சயமா பத்திரமா பாத்துக்குவேன். நீங்க தைரியமா கையெழுத்து போடுங்க சார். அஞ்சலியை நான் பாத்துக்குவேன். சாரி தீபா, என்னால் அஞ்சலி உங்க கூட அனுப்பி வைக்க முடியாது. குழந்தையோட படிப்பு கூட எனக்கு இப்போ முக்கியம் இல்லை. இந்த நிலைமையில
குழந்தையோட பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம். எல்லா பிரச்சனையும் முடியட்டும். இதெல்லாம் யார் பண்ணா, எதுக்கு பண்ணான்னு போலீஸ் கண்டுபிடிக்கட்டும். அதுக்கப்புறம் தாராளமா நான் உங்க கூட அஞ்சலியை அனுப்பி வைக்கிறேன். எந்த டவுட்டும் வராம எஸ்கேப் ஆகலன்னா இவன் நம்மளையே டார்கெட் பண்றான். கௌதம், அஞ்சலிய நாம தத்தெடுத்தவங்க. ஆனா இவங்க அவளை பெத்தவங்க. அவங்க வந்து திரும்ப கேட்கும்போது அவங்க கிட்ட அனுப்பி வைக்க வேண்டியதுதான் நம்ம கடமை. அந்த கடமையை தாமா கௌதம் செய்யற. பொறுப்பானவங்க கிட்ட இருக்கிறது தான் நாங்களே விரும்புவோம். போச்சு போச்சு போச்சு. இதை பாருங்கம்மா, கௌதம எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். உங்க குழந்தைய அவர் கரெக்டான நேரத்தில் உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க. அஞ்சலி, இங்க வாம்மா. ஃபாதர் கூப்பிடுறாரு பர்பு. ஃபாதர், காட் bless you மை child. thank you ஃபாதர். ஒன்றும் அவசரம் இல்லை. குழந்தைய பத்திரமா பார்த்துக்கங்க. நாங்கள் வர்றோம். என்னோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஃபாதர். அது என் கடமைப்பா. நாங்கள் வர்றோம். சரிங்க ஃபாதர். வர்றோம்மா. சரி கௌதம், அப்போ நாங்கள் வர்றோம். வாங்க ஃபாதர்.